ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 15 முதல். பேய்களின் தலைவனாகிய பெல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றார். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும், அவ்வாறே பிளவுபடும் வீடும் வீழ்ந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறை ஆட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிறபோது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த என்னுடைய வீட்டிற்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபட்டு இருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவர்கள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமை விட கேடுள்ளதாக மாறும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒருவனை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி, எப்போ தீய ஆவி வெளியே போகும் என்றால் இறை வார்த்தை கேட்கின்ற சமயத்தில். யோவான் நற்செய்தி 15 அதிகாரம் 3 வாக்கியம், என் வார்த்தை உங்களை தூய்மைப்படுத்து. படிகள் 15 அதிகாரம் 3 வாக்கியம். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள். அப்போ நான் தீமையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்றால் இறை வார்த்தை தான் எனக்கு விடுதலை தரும். இப்போ மக்களே, அந்த வார்த்தையை தினந்தோறும் படியுங்கள். குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை நாம் எடுத்து படிப்போம். இது நம்முடைய பங்குகளில் நமக்கு ஒரு நாளும் நாட்காட்டி தரப்பட்டிருக்கின்றது. அந்த நாட்காட்டியில் அன்றைய வசனங்கள் தரப்பட்டிருக்கின்ற அன்றைய நற்செய்தி பாகங்கள் திருமுகங்களும் தரப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நாளும் நீ உன் பங்குகளில் திருப்பலி காணும் முன்பாக அதை நீங்கள் படித்து நீ செல்கின்ற பொழுது இது நம்முடைய பங்கு தலங்களில் அங்கு அறிவிக்கப்படுகின்ற இறை வார்த்தைகள். அங்கே பிரசங்கம் நேரத்தில் தெய்வம் உனக்கு என்ன வேண்டுமோ அதன் வழியாக உனக்கு வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை படிக்கின்ற சமயத்தை தியானிக்கின்ற பொழுது தீமைகளும் தீய சக்திகளும் நம்மை விட்டு நீங்கள் போய்விடும். நமக்கே தெரியாமலே நம்ம போய்விடும். நம்மை அறியாமலே ஒரு சக்தி நமக்கு கடந்து வரும். அது எல்லோருக்கும் கிடைக்கும். நம்மை அறியாமலேயே ஒரு சக்தி, ஒரு 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 உற்சாகம் நமக்கு வந்திருக்கும். காரணம் என்ன? இறை வார்த்தை. அதே மாதிரி அதிகாலையில் நாம் இறை வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையை நாம் தியானித்து நம் பணிகளை அன்றாட கடமைகளை நாம் செய்கிற சமயத்தில் தெய்வம் நம்மை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வார். எப்படி சங்கீதம் சொல்வது போலவே, திருப்பாடல் சொல்வது போலவே வரும். ஆண்டவரே, இதோ என் நாவை உம்முடைய கட்டுப்பாட்டில், என் நாவின் ஓரோ வார்த்தைகளும் உனக்கு ஏற்றபடியாக இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்மை அறியாமலேயே அது ஜெபம் வந்திருக்கும். காரணம் என்ன? நீ படித்தது இறை வார்த்தை. அப்போ ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை படித்து நாம் செல்கின்ற பொழுது தீமையிலும் தீய சக்தி நாம் விடுதலை பெறுவோம். தெய்வம் நம்மை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வார். நீயும் நானும் விடுதலையும் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தீமையிலிருந்து தீய சக்தியிலிருந்து நான் விடுதலை பெற அதுக்கான நல்ல ஒரு வழிதான் இறை வார்த்தை. அந்த வார்த்தையை நாள்தோறும் படித்து தியானிக்க எனக்கு சக்தியை தாரும். அம்மா மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.